திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும் திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும் கல்ப கல்பமாய் சந்திப்போம் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் சுழற்சியில் சுழன்று வந்தோமே காலத்தின் மாற்றத்தால் கலை இழந்தோமே மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய் யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் சுயத்தின் மொழியினை பயில வைத்து மரணத்தின் வாயிலை கடக்க சொன்னாய் மாயையின் சாயத்தை வெளுக்க வைத்து அதர்மத்தின் ஆட்டத்தை முடிக்க வந்தாய் முக்தி லோகத்தின் முகவரி சொன்னாய் முடிந்த வாழ்வுக்கு தொடக்கத்தை தந்தாய் மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய் யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் அகிலத்தின் சேவையில் சுழல வைத்தாய் சேவிப்பவர் நீ என உணர வைத்தாய் மோகத்தின் கயிற்றின் வேறறுத்தாய் சுய தர்மத்தில் நிலைத்திட வழிவகுத்தாய் சேவையை ஓய்வென எடுத்துரைத்தாயே தேவைகள் அனைத்தையும் முடித்து வைத்தாயே யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும்
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. இன்று கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்திக்காக அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசர், அனைத்து குணங்கள்லேயும் நிறைந்தவர், 16 கலைகள்லேயும் நிறைந்தவர், சம்பூர்ண நிர்வீகாரி, மரியாதைப்படி நடக்கும் புருஷோத்தமர், அகிம்சையை தன் உயர்ந்த தர்மமாக கொண்ட அப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணரோடு ஜென்மம் எடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்று 16/8/25 வாணி பாபா இன்னைக்கு கிருஷ்ணருடைய மகிமை பாடுகிறார். நாமளும் கிருஷ்ணருடைய மகிமையை இன்னைக்கு கேட்போம். கிருஷ்ணருக்கும் ஸ்ரீ பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குது, அது நமக்கு தெரியும். அதனால் பாபா கிருஷ்ணன் கோயிலில் போய் எல்லாருக்கும் சொல்கிறார். கிருஷ்ணருடைய மகிமை என்ன, பாபாவோட மகிமை என்ன, அதை சொல்கிறார். மேலும் நம்ம வாயிலிருந்து வருது ஞான ரத்தினங்களாக தான் வர வேண்டும், அதுலேயும் கவனம் கொடுக்க சொல்கிறார். கிருஷ்ணரோட வர வேண்டும் என்றால் நம்மகிட்ட என்ன இருக்கணும், தெய்வீக குணங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? அதையும் பாபா தாரணா பண்ண சொல்கிறார். தெய்வீக குணங்களுடைய தாரணை இருந்தால் தான் நம்பர் 1 ஆத்மா சத்தியுகத்தினுடைய புது சிருஷ்டியினுடைய முதல் இளவரசரோடு வரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆகையினால் இந்த ஒரு நல்ல நாளில் கிருஷ்ண ஜெயந்தியில் நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். நமக்குள்ளே கிருஷ்ணரோட வர்றதுக்கான
நற்குணங்களை நிறைத்து கொள்வதற்காக ஒரு உறுதிமொழியை எடுப்போம். இன்றைக்கி பாபா சொர்க்கத்தை கூட வண்ணமயமான உலகம், அந்த உலகத்துக்கு எஜமான நீங்கள் ஆக போகிறீங்கிற அந்த சந்தோஷத்துலேயே இருங்க என்று சொல்கிறாரு. அதனால் கிருஷ்ண ஜெயந்தியினுடைய இந்த குஷியில் நாமளும் அந்த உலகத்துக்கு எஜமான ஆக போகிறோம். அந்த குஷி பிரத்யட்சமாக நம்மக்கிட்ட இன்றைக்கி வெளிப்பட வேண்டும். ஓம் சாந்தி. இனிமையான பாபா இன்றைக்கு கிருஷ்ணரை பற்றி நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம தெரிந்து கொள்வோம். 16:8:25 मीठे बच्चे तुम्हारी एम ऑब्जेक्ट है वंडरफुल रंग बिरंगी दुनिया का मालिक बनना, तो सदा इसी खुशी में हर्षित रहो, मुरझाया हुआ नहीं. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய லட்சியம் அற்புதமான வண்ணமயமான உலகத்துக்கு, வண்ணமயமான உலகம் எது? சொர்க்கம். சொர்க்கத்துக்கு எஜமானாகுவது. அதனால் சதா இந்த குஷியில் மகிழ்ச்சியாக இருங்கள். முகம் வாடக்கூடாது, சோர்வு தெரியக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு. பிரஷ்ன கேள்வி. தக்திர்வான் பச்சோं को कौन सा उमंग सदा बना रहेगा? அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆர்வம் எப்போதும் உருவாகி கொண்டே இருக்கும்? அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் தானே நம்ம எல்லாரும். என்ன ஆர்வம் இருக்கணும்? उत्तर, हमें बेहद का बाप नई दुनिया का प्रिंस प्रिंसेस बनाने के लिए पढ़ा रहे हैं. எல்லையற்ற தந்தை புது உலகத்தினுடைய இளவரசியாக ஆக்கிறதுக்காக நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார். तुम इसे उमंग से सबको समझा सकते हो किस लड़ाई में स्वर्ग समाया हुआ है. இந்த ஒரு ஆர்வத்தோடு எல்லாருக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். இந்த யுத்தத்தில் ஸ்வர்க்கம் உள்ளடங்கி இருக்கின்றது. इस लड़ाई के बाद स्वर्ग के द्वार खुलने हैं. इसी खुशी में रहना और खुशी खुशी से दूसरों को भी समझाना है. இந்த யுத்தத்துக்கு பிறகு சொர்க்க வாசல் திறக்கும். இந்த குஷியிலேயே இருங்க. மேலும் குஷி குஷியாக மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நாமளும் குஷியாக இருக்க வேண்டும், மற்றவங்களுக்கும் குஷி குஷியாக புரிய வைக்க வேண்டும். கீத் பாடல். துனியா ரங் ரங்கீலி பாபா, உலகம் வண்ணமயமானது பாபா அப்படின்னு பாடல் பாடியிருக்கிறாங்க. ஓம் சாந்தி. ये किन्होंने कहा बाबा को कि दुनिया रंग बिरंगी है? இந்த உலகம் வண்ணமயமானது என்று பாபாவுக்கு யார் சொல்வது? अब इनका अर्थ दूसरा कोई समझ न सके. இப்போ இதனுடைய அர்த்தத்தை ரெண்டாவது யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாப்னே சம்ஜாயா ஹே, பாபா புரிய வச்சிருக்கார். ये खेल रंग रंगीला है, இந்த நாடகம் வண்ணமயமானது. कोई भी बायोस्कोप आदि होता है तो बहुत रंग बिरंगी सीनरियाँ आदि होती है ना. சினிமா போன்றவை இருக்கிறது என்றால் மிகவும் வண்ணமயமான காட்சிகள் போன்றவை எல்லாமே இருக்கும் தானே, அப்போ தானே பார்க்க முடியும். अब इस बेखदी की दुनिया को कोई जानती ही नहीं. இப்போ இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தை யாருமே அறிந்திருக்கவில்லை. तुम्हारे में भी உங்களையும் नंबरवार पुरुषार्थ अनुसार सारे विश्व के आदि मध्य अंत का ज्ञान है. உங்களையும் வரிசை கிரமமாக முயற்சி அனுசாரமாக முழு உலகத்தினுடைய முதல் இடை கடைக்கான ஞானம் இருக்கிறது. तुम समझते हो, நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. स्वर्ग कितना रंग बिरंगा है, खूबसूरत है. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க சொர்க்கம் எந்த அளவுக்கு வண்ணமயமானது, அழகானது. इसको कोई भी जानते नहीं, இது வேறு யாரும் அறிந்திருக்கலை, நமக்கு தான் தெரியும். कोई की बुद्धि में नहीं है ये वंडरफुल रंग बिरंगी की दुनिया. யாருடைய புத்தியிலுமே கிடையாது இந்த உலகம் ரொம்ப அழகான வண்ணமயமான உலகம், அற்புதமான உலகம் யாருடைய புத்தியிலையும் கிடையாது. गाया जाता है वंडर ऑफ द वर्ल्ड, इसको सिर्फ तुम जानते हो. மகிமை பாடப்பட்டிருக்குது உலக அதிசயம். இந்த உலக அதிசயத்தையும் நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கின்றீர்கள்.
உலக அதிசயம் பாபா எதை சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். எதை சொல்கிறார் பாபா? சொர்க்கத்தை. तुम्ही वंडर ऑफ वर्ल्ड के लिए अपनी अपनी तकदीर अनुसार पुरुषार्थ कर रहे हो. நீங்கள் தான் உலக அதிசயத்துக்காக தங்களுடைய அதிர்ஷ்டத்தின் அனுசாரம் புருஷார்த்தம் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஏம் ஆப்ஜெக்டோ ஹே, லட்சியமோ இருக்குது. ஓஹே ஒண்டர் ஆஃப் வேர்ல்டு படி ரங்கு பிறங்கி துனியா ஹே. இன்றைக்கி சொர்க்கத்துக்கு என்னென்னலாம் பாபா பேர் சொன்னார்? திருப்பி நினச்சி பாருங்க. சொர்க்கத்துக்கு என்னென்ன பேர் சொன்னார் பாபா வாணி தலைப்பிலிருந்து? வண்ணமயமான உலகம், மேலும் ஒண்டர் ஆஃப் வேர்ல்டு. ஸோ அங்கே வைரூரியங்களாலேயே மாளிகைகள் இருக்கும். தும் ஏக் செகண்ட் में ஒண்டர்ஃபுல் வைகுண்ட் में चले जाते. ஒரு வினாடியில் நீங்கள் வைகுண்டத்துக்கு போய் விடுகிறீர்கள். அது வைகுண்டத்தை பாபா சொல்கிற ஒண்டர்ஃபுல் வைகுண்டு. சொர்க்கத்துக்கு எத்தனை பேர் பாருங்கள். வண்ணமயமான உலகம், அப்புறம் ஒண்டர்ஃபுல் வைகுண்டம், அதுக்கப்புறம் ஒண்டர் ஆஃப் வேர்ல்டு, கேள்டே ஹோ, ராஸ் விலாசாதி கர்த்தே ஹோ. பாபா சொல்கிறார், வைகுண்டத்துக்கு போயிடுறீங்க, அங்கே விளையாடுகிறீர்கள், நடனமும் ஆடுகிறீர்கள். பரோபர் ஒண்டர்ஃபுல் துனியா ஹேனா, அது ஒண்டர்ஃபுல்லான உலகம் அல்லவா? யஹா ஹே மாயா கா ராஜ்யம், இங்கே இருக்கிறது மாயாவோட ராஜ்யம். ஏபி கித்னா ஒண்டர்ஃபுல் ஹே, இது கூட எவ்வளவு அற்புதமான உலகமாக இருக்குதுன்னு சொல்கிறார். மனுஷே கியா கியா கர்த்தே रहते हैं, மனிதர்கள் என்னெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். दुनिया में ये कोई भी नहीं समझते कि हम नाटक में खेल कर आगे हैं. நாடகத்தில் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். இது யாருமே புரிஞ்சிருக்கல. नाटक अगर समझे तो नाटक के आदि मध्य अंत का भी ज्ञान है. பாபா சொல்கிறாரு, நாடகம் என்பதை புரிந்திருந்தா நாடகத்தினுடைய முதல் இடை கடை பற்றிய ஞானமும் இருக்கும். தும் பச்சே ஜான்தே ஹோ பாபி கித்னா சாதாரண ஹே. குழந்தைகள், உங்களுக்கு தெரியும் பாபா கூட எவ்வளோ சாதாரணமாக இருக்கார். மாயா பில்குல் ஹி புலா தேத்தி ஹே. மாயா முற்றிலும் மறக்க வச்சிடுது பாபாவை. நாக்ஸே பக்கடா ஏ புலாய், மூக்க அமுக்கி மறக்க வச்சிருச்சு. அபி ஆத்மீக பகுத் ஹர்ஷித் रहते. இந்த நேரம் பார்த்தா பாபா நினைவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் குழந்தைகள். ஓஹோ, ஆஹா, ஹம் ஒண்டர் ஆஃப் வேர்ல்டு சொர்க்கே மாலிக் பன் ரஹே ஹே. நாம் ஒண்டர் ஆஃப் வேர்ல்டு உலக அதிசயமான சொர்க்கத்தின் எஜமான ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க குழந்தைங்க. फिर भूल जाते हैं तो मुरझा पड़ते हैं. பிறகு மறந்து போயிட்டதுன்னா வாடி விடுகிறார்கள். இன்னும் மாயா வாட வச்சிருது இல்லையா முகத்தை. ஐசா முர்ஜா ஜாத்தி, அப்படி மூர்ச்சி அடைஞ்சிடுறாங்களாம் குழந்தைங்க. சோ பீல் பி ஐசா முர்ஜாயா ஹுவான் ஆகும். இப்படி காட்டுவாசிகளுக்கு கூட இந்த மாதிரி மூர்ச்சி அடைய மாட்டாங்க, அந்த மாதிரி மூர்ச்சி அடைந்து விடுகின்றார். ஜரா பி ஜைசே கி சமஜ்தே ஹி नहीं कि हम स्वर्ग में जाने वाले हैं, हमको बेहद का बाप पड़ा रखे हैं. சொர்க்கத்துக்கு போக போகிறோம், நமக்கு எல்லையற்ற அப்பா படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாருங்கிறது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த மாதிரி முகம் சோர்வடைஞ்சு போயிடுது. அதுவும் எப்படி சொல்கிறார் பாபா? சோர்வடையுதுன்னு சொல்லலை, ஜैसे ஏக்தம் முர்தே பன் ஜாத்தே ஹே. ஒரேடியாக பிணம் போல ஆகிவிடுகின்றார்கள் குழந்தைகள். ஓ குஷி நஷா நெய் ரத்தா, அந்த சந்தோஷம், அந்த குஷி இருக்கிறதில்ல. இந்த நேரம் பார்த்தா அப்படி குஷியில் இருக்காங்க. ஆகா, நான் அந்த உலகத்துக்கு ஒண்டர் ஆஃப் வேர்ல்டுக்கு நான் எஜமானாக போகிறேன், அப்படி ஒரு குஷி. ஆனால் மாயா என்ன பண்ணிடுது? செகண்டில் நஷாவையெல்லாம் போக்கி விட்டுடுது. அபி ஒண்டர் ஆஃப் வேர்ல்டுக்கு ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே. இப்போது அந்த உலக அதிசயமான சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிக்கொண்டே இருக்குது. ஒண்டர் ஆஃப் வேர்ல்டுக்கா ஸ்ரீகிருஷ்ண ஹே பிரின்ஸ். அந்த உலக அதிசயத்தினுடைய இளவரசர் ஸ்ரீகிருஷ்ணா. ஏபி தும் ஜான்தே ஹோ, இதுவும் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி பர் பி जो ज्ञान में होशियार है वो समझाते होंगे. ஸ்ரீகிருஷ்ணருடைய ஜென்மாஷ்டமியில் கூட ஞானத்தில் கெட்டிக்காரர்களாக இருப்பவர்கள் புரிய வைப்பார்கள். ஸ்ரீகிருஷ்ண ஒண்டர் ஆஃப் வேர்ல்டுக்கா பிரின்ஸ் தான். என்ன புரிய வைப்பாங்க?
ஸ்ரீகிருஷ்ணர் ஒண்டர் ஆஃப் வேர்ல்டு, உலக அதிசயத்தின் இளவரசராக இருந்தார். ஓ சத்யோ பிர் கஹாங்கயா, அந்த சத்யுகம் பிறகு எங்கே போச்சு? சத்யு से लेकर सीढ़ी कैसे उतरे, சத்யுகத்தில் இருந்து ஏணிப்படியில் எப்படி கீழே இறங்கினாங்க? சத்யு से கலியுக் कैसे हुआ, சத்யுகத்திலிருந்து எப்படி கலியுகம் ஆனது? உத்தத்தி கலா கைசே ஹுயி, இறங்கும் கலை எப்படி ஆனது? இதெல்லாம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் புரிய வைக்கிறாங்க. தும் பச்சோங்கி புத்தி மேகி ஆயேகா, இதெல்லாம் குழந்தைகள் உங்களுடைய புத்தியில் தான் வரும். உஸ் குஷிசே சம்ஜானா சாயே, இதெல்லாம் உங்கள் புத்தியில் வருது இல்லையா, அந்த குஷியோடு நீங்கள் புரிய வைக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணா ஆ ரஹே ஹே, ஸ்ரீ கிருஷ்ணா வந்து கொண்டு இருக்கின்றார். கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் சேவா பண்ண சொல்கிறாங்க பாபா. ஸ்ரீ கிருஷ்ண கா ராஜ்ய फिर स्थापन हो रहा है, ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம் பிறகு ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கிறது. ஏ சுன்கர் பாரதவாசியோं को भी खुशी होनी चाहिए, இதை கேட்கும்போது பாரதவாசிகளுக்கு குஷி ஏற்படணும். ஸ்ரீ கிருஷ்ண கா ராஜ்ய फिर स्थापन हो रहा है, ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம் மறுபடியும் ஸ்தாபனை ஆகிக்கொண்டே இருக்குது. பரந்து ஏ உமங் உன்னோன்கோ ஆயேகா, ஆனால் இந்த ஆர்வம் யாருக்கு வரும்? பாபா சொன்னார் இல்லையா, கேள்வி பதில். கேள்வி என்ன கேட்டார் பாபா, ஞாபகம் வந்துடுச்சா? பாபா யார் அதிர்ஷ்டசாலியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆர்வம் வரும். துனியாக்கே மனுஷத்தோ ரத்னம் கவி பத்த சமைச்சுக்க வேங்கு தேங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ரத்தினங்களை கூட கல்லுன்னு நினச்சி தூக்கி போட்டுடுவாங்க. ஏ அவினாஷி ஞான் ரத்தன் ஹைனா, இது அழியாத ஞான ரத்தினமாக இருக்கிறது இல்லையா? இஞ்ஞான் ரத்னோங்கா சாகர் ஹே பாப், இந்த ஞான ரத்தினங்களினுடைய கடலாக இருக்கிறவர் பாபா. இந்த ரத்னோங்கி பௌத் வேல்யூ ஹே, இந்த ரத்தினங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்குது. ஏன் ஞான ரத்தன் தாரண் கர்னி ஹே, இந்த ஞான ரத்தினங்கள்லாம் தாரணை செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். இப்போ பாபா சொன்னார் இல்லையா, இதெல்லாம் அபி तुम ज्ञान सागर से डायरेक्ट सुनते हो तो फिर और कुछ भी सुनने की दरकार ही नहीं. இப்போ நீங்கள் ஞான கடல்கிட்டேருந்து நேரடியாக கேட்குறீங்க, அப்போ வேறு யாருக்கிட்டேருந்தும் நீங்கள் கேட்குறதுக்கு அவசியமே இல்லை. ஞான கடலே டைரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காரு, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா பிறகு மற்றவங்க சொல்கிறத நீங்கள் ஏன் கேட்கணும்? கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சத்யுமே ஏ ஹோத்தே நெய், சத்யுகத்தில் இது இருக்காது. நான் வஹாங் எல்எல்பி நான் சர்ஜனாதி பண்ணா ஹோத்தா ஹே, அங்கே சட்ட படிப்போ பிறகு சர்ஜனுக்கோ ஆக வேண்டியது இருக்காது, அப்போ படிக்க வேண்டியது இருக்காது. வஹாங்கே நாலேஜி இல்லை, அங்கே இந்த ஞானமே இருக்காது. வஹாந்தோ தும் பிராலப்த போத்தே, அங்கேயோ நீங்கள் அனுபவிக்க போகிறது பிராலப்தத்தை. இப்போ கேட்குற இந்த ஞானத்தினுடைய பிராலப்தத்தை அனுபவிக்கிறீர்கள். தோ அதனால் ஜென்மாஷ்டமி பர் பச்சோங்கோ அச்சி ரீதி சம்ஜானா ஹே. இன்றைக்கி ஜென்மாஷ்டமி இல்லையா, அதனால் குழந்தைகள் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். அநேக பார முரளி பே சலி ஹுயீங்க, அநேக முறை முரளி சொல்லியிருக்கார். பச்சோங்கோ விச்சார் சாகர் மந்தன் கர்னாயே தபி பாயிண்ட்ஸ் நிக்கலே. குழந்தைகள் ஞானத்தினுடைய விச்சார் சாகர் மந்தன் சிந்தனை பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரணும். भाषण करना है तो सवेरे उठकर लिखना चाहिए, फिर पढ़ना चाहिए. நீங்கள் எங்காவது போய் பேச போகிறீங்க அப்படின்னா அதிகாலை எழுந்து முதல்ல நீங்கள் எழுத வேண்டும். என்ன டாப்பிக்கில் பேச போகிறீங்க அதை எழுத வேண்டும், பிறகு படிக்க வேண்டும். எழுதுனதை படிக்கணும். பூலிகுய பாயிண்ட்ஸ் பிற ஆட் கர்னி சாய், மறந்து போன பாயிண்ட்ஸு கருத்துக்களை சேர்க்கணும். இசசே தாரணா அச்சி ஹோகி, இதன் மூலமாக உங்களுடைய தாரணை நன்றாக இருக்கும். ஃபிர்பி இருந்தாலும் லிக்கத் முஃபாஃபிக் சப் நஹி போல் சக்கேங்க, அது நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அந்த மாதிரி எல்லாராலையும் பேச முடியாது. குச்சின குச்சி பாயிண்ட்ஸ் பூல் ஜாய், கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மறந்துடும். அதை அப்படியே கக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது இல்லையா, கொஞ்சம் பாயிண்ட்ஸு மறந்துடும். तो समझाना होता है श्री कृष्ण कौन है. இப்போ அன்றைக்கி நம்ம என்ன புரிய வைக்கணும்னு பாபா சொல்கிறாங்க, அது நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். ஸ்ரீகிருஷ்ணா யார், இதை நீங்கள் புரிய வை. ஸ்ரீகிருஷ்ணர் யார்? இன்றைக்கி முதலில் பாபா என்ன சொல்கிறாங்க, ஸ்ரீகிருஷ்ணர் யார்? வண்ணமயமான உலகத்துக்கு, உலக அதிசயமான சொர்க்கத்துக்கு அதிபதி.
பாரதி பாரடைஸ் தான் அடுத்த பாயிண்ட்டு. பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. உஸ் பாரடைஸ்கா மாலிக் ஸ்ரீகிருஷ்ண தான். அந்த சொர்க்கத்துக்கு தான் எஜமான் யார்? ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார். ஹம் ஆப்கோ சந்தேஷ் சுனாத்தே ஹே, நாங்கள் உங்களுக்கு செய்தி சொல்கிறோம். என்ன செய்தி சொல்ல சொன்னார்? ஸ்ரீகிருஷ்ணா ஆராயே ஹே, ஸ்ரீகிருஷ்ணா வந்து கொண்டு இருக்கிறாரு, இந்த செய்தி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ராஜயோக பகவானேகி சிக்காயா அப்படி சிக்கலா ரகே ஹே, ராஜயோகத்தை பகவான் தான் கற்றுக் கொடுத்தாரு, இப்போவும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். பவித்ரா கேலியவே புருஷார்த்து கரா ரகே ஹே, தூய்மையாக இருக்கிறதுக்கான புருஷார்த்தமும் பாபா செய்ய வைத்து கொண்டு இருக்கிறார். எதுக்காக? டபுள் சிதாஜ் தேவதா பண்ணே கேலியே, ரெட்டை கிரீடதாரி தேவதையாக ஆக்கிறதுக்காக. ये सब बच्चों को स्मृति में आना चाहिए. இது எல்லாமே குழந்தைகள் நமக்கு ஸ்மிருதியில் வரணும். பாபா நம்ம தேவதை ஆக்கிறதுக்காக தான் இந்த படிப்பெல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு, ஸ்மிருதி கொடுக்குறாருங்கிறது வரணும். जिनकी प्रैक्टिस होगी वो अच्छी रीति समझा सकेंगे. யாருக்கு பயிற்சி இருக்குமோ அவர்களால் நல்ல விதமாக புரிய வைக்க முடியும். ஸ்ரீகிருஷ்ணக்கே சித்திரமே பி லிக்கத்து படி ஃபஸ்ட் கிளாஸு. ஸ்ரீகிருஷ்ணனுடைய படத்தில் கூட வாசகங்கள் மிகவும் முதல் தரமானதாக இருக்கிறது. இஸ் லடாய்க்கே பாத் சொர்க்கே துவார் குல்னே ஹே, இந்த யுத்தத்துக்கு பிறகு சொர்க்க வாசல் திறக்கும். இஸ் லடாய்மே ஜெய்சே சொர்க்க சமாயாகுவாக, இந்த யுத்தத்தில் சொர்க்கம் உள்ள மறைஞ்சிருக்குது. யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன வரும்? சொர்க்கம் வரும். பச்சோं को भी बहुत खुशी में रहना चाहिए. குழந்தைகள் மிகவும் குஷியில் இருக்க வேண்டும். ஜென்மாஷ்டமி பர் மனுஷ கப்படே ஆதி நயே பயன்தே ஹே. அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் மனிதர்கள் ஆடையெல்லாம் புத்தாடை அணிகிறாங்களாம் அன்னைக்கு, அப்படி கொண்டாடுறாங்க. லேக்கின் தும் ஜான்தே ஹோ, ஆனால் உங்களுக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும்? யோசிங்க, ஒரு செகண்ட் யோசிங்க. அவங்க புத்தாடை அணிகிறாங்க, நமக்கு என்ன தெரியும்? हम ये पुराना शरीर छोड़ नया कंचन शरीर लेंगे. நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு புதிய பொன்னாலான மேனியை நாம எடுப்போம். கஞ்சன் காயா கருத்தே ஹைனா அத்தாச்சு சோனைக்கு காயா சொல்லுவாங்க இல்லையா, தங்க உடல் அப்படின்னு என்ன, பொன்மேனி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆத்மாவி பவித்ர ஷரீர் வி பவித்ர. எதனால் பொன்மேனி? ஆத்மாவும் தூய்மையாக இருக்குது, ஷரீரமும் தூய்மையாக இருக்குது. அபி கஞ்சன் நைய, இப்போ பொன் கிடையாது, பொன்னால் கிடையாது. நம்பர் வார் பன் ரஹி ஹே, வரிசை கிரமமாக ஆயிட்டே இருக்கோம். வரிசை கிரமமாக என்ன ஆயிட்டே இருக்கோம்? பொன்மேனி ரெண்டுமே பவித்திரமா. கஞ்சன் பனேகி யாதுக்கு யாத்ரா சே, ஆத்மா தங்கமாகும், உடலும் தங்கமாகும் நினைவு யாத்திரையின் மூலமாக. बाबा जानते हैं बहुत है जिनको याद करने का भी अक्ल नहीं है. பாபாவுக்கு தெரியுதான், நிறைய பேருக்கு பாபாவை நினைக்கிறதுக்கான இல்லைன்ற அந்த அறிவு கூட இல்லைன்னு சொல்லிட்டார் பாபா. யாதிக்கு ஜப் மேனத்து கरेंगे தப்பே வாணி ஜவதார் ஹோகி. எப்போ நினைவில் இருக்கிறதுக்கு உழைக்கிறீங்களோ அப்போ தான் அந்த வார்த்தை கூட கூர்மையாக இருக்கும். வார்த்தை கூட எல்லாருக்கும் போய் சக்திசாலியாக தைக்குன்றார் பாபா. அபி ஓ தாக்கத்தை கஹா ஹே, இப்போ அந்த சக்தி எங்கே இருக்குது? அந்த யோக பலம் இல்லாமல் சொல்கிற வாணியில் அந்த வார்த்தையில் சக்தி இருக்காதுன்றார் பாபா. யோக ஹே நகி, ஏன்னா யோகா இல்லை. லக்ஷ்மி நாராயண் பண்ணிக்கு சக்கல் பீட் சாயியேனா, லக்ஷ்மி நாராயணா ஆகிறதுக்கு தோற்றமும் வேணும் இல்லையா? படாய் சாயியே, தோற்றமும் வேணும், படிப்பும் வேண்டும். ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி இப்போ சம்ஜனா பௌத் சஹஜ். ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறந்த நாளில் புரிய வைக்கிறது மிக சுலபம். ஸ்ரீகிருஷ்ணக்கு லியே கத்தே ஷியாம் சுந்தர். எப்படிலாம் சேவா பண்ணணும் இன்றைக்கி கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு பாபா யுக்தி சொல்லி கொடுக்குறாரு. ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் ஷியாம் சுந்தர்னு சொல்கின்றார்கள். ஸ்ரீகிருஷ்ணரை கருப்பாவும் நாராயணனை கருப்பாவும் ராமரை கருப்பாவும் ஆக்கிவிட்டார்கள். பாப் குறுக்கத்தே தானே பாபா சொல்கிறார், मेरे बच्चे जो पहले ज्ञान चिता पर बैठ स्वर्ग के मालिक बने फिर कहाँ चले गए. என்னுடைய குழந்தைங்க
முதல்ல ஞான செதையில் உட்கார்ந்து சொர்க்கத்துக்கு அதிபதி ஆனவர்கள் பிறகு எங்கே போய்விட்டார்கள்? காம் சிதா பர் பைட் நம்பர் வாரே கிர்தே சலே ஆய். காம செதையில் உட்கார்ந்து வரிசை கிரமமாக கீழே இறங்கிட்டே வந்து விட்டார்கள். சிருஷ்டி பி சதோ பிரதான் சதோ ரஜோ தமோ பன்தீகின. இந்த சிருஷ்டி கூட என்ன ஆகுதுன்னா சதோ பிரதானத்துலேருந்து சதோ ரஜோ தமோ ஆகுது. तो मनुष्यों की अवस्था भी ऐसी होती है. மனிதர்களுடைய நிலையும் அதே மாதிரி ஆகுது. உலகம் மட்டும் சத்தோ பிரதானத்துலேருந்து தமோ இல்லை, மனிதர்களுடைய நிலையும் அந்த மாதிரி ஆகுது. எதனாலும் பாபா முதலே சொல்லிட்டார் இல்லையா? காம் சிதா பர் பைட் சப் ஷியாம் அர்த்தாத் காலே பன் கயே ஹே. காம செதியில் உட்கார்றதுனால எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? கருப்பா ஷியாம் ஆகிவிட்டார்கள். அப் மையம் ஆயாகும். இப்போ நான் வந்திருக்கிறேன். மனசில் வந்துருச்சா பாபா எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாருன்னு? சுந்தர் பனானே, சுந்தராக்கிறதுக்கு நம்ம ஷியாம் ஆகிட்டோம், சுந்தராக்கிறதுக்காக வந்திருக்கார். ஆத்மாக்கோ சுந்தர் பனாய ஜத்த, ஆத்மா அழகாக ஆக்கப்படுகின்றது. இப்போ தான் இந்த கடைசி ஜென்மத்தில், இந்த ஒரு ஜென்மந்தான் பாபா என்ன பண்ணுறார்? நம்ம ஆத்மாவை ஆக்குறார். அதனால சொல்கிறார் பாபா ஆக்கப்படுகின்றது. பாபா ஹரேக்கு சலன் சி சமஜ் ஜாத்தே. ஒவ்வொருத்தருடைய நடத்தை மூலமாகவே பாபா புரிந்து கொள்கிறார். மன்சா வாச்சா கர்மனா கைசே சல்தேகே. இன்னும் சொல் செயலில் எப்படி குழந்தைகள் நடக்கிறாங்க அதை பாபா நடத்தை மூலமாக தெரிஞ்சுக்கிறார். கரம் கைசே கர்த்தேகே, எப்படிப்பட்ட காரியம் செய்கின்றார்கள், உசசே பத்தா படு ஜாத்தாகே, இதிலேயே தெரிஞ்சு போயிடுது. பச்சோங்கி சலன் தோ படி ஃபஸ்ட் கிளாஸ் ஹோனி சாஹியே. குழந்தைகளுடைய நடத்தை மிகவும் ஃபஸ்ட் கிளாஸ், முதல் தரமாக இருக்க வேண்டும். எப்படிலாம் முதல் தரமாக இருக்கணும்? கிருஷ்ணர் கூட பிறக்கணும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் இன்றைக்கி பாபா என்னென்ன நமக்கு சொல்கிறாரோ இதையெல்லாம் நம்ம தாரணா பண்ணுவோம். ஓகேவா? நடத்தை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும். வாயிலிருந்து சதா ரத்தினங்கள் வெளிவர வேண்டும். ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி பர் சம்ஜானேக்கா பகுத் அச்சா ஹை. இதெல்லாம் எப்போ புரிய வைச்சா நல்லா இருக்குமா? ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியில் புரிய வைக்கிறது. ஷியாம் और சுந்தரிக்கு டாபிக் அவரே கொடுத்துட்டார். ஷியாம் சுந்தர் டாபிக். श्री कृष्ण को भी काला तो नारायण को फिर राधे को भी काला क्यों बनाते हैं? ஸ்ரீ கிருஷ்ணரை கருப்பா, அப்புறம் நாராயணனையும் ராதையும் ஏன் கருப்பா ஆக்கினார்கள்? சிவலிங்கக்கு भी காலா பத்தர ரக்தே. சிவலிங்கத்தை கூட கருப்பு கல்லில் வச்சுக்கிறாங்க. அப்போ கோய் காலா தொடையி. இப்போ அவர் என்ன கருப்பாவாக இருக்கார்? शिव है क्या और चीज क्या बनाते हैं? சிவன் என்னவா இருக்காரு, மேலும் அவரை எப்படி உருவாக்குறாங்க? இன் பாத்தோங்கோ, இந்த விஷயங்களை எல்லாம் தும் பச்சே ஜான்தி ஹோ, குழந்தைகள் நீங்கள் தான் அறிஞ்சிருக்கிறீங்க. காலா கியூ பனாத்தே, ஏன் கருப்பா சிலையை உருவாக்குறாங்க, லிங்கத்தை? தும் இஸ் பர் சம்ஜா சக்கே, இதை வச்சு நீங்கள் புரிய வைக்க முடியும். அப் தேக்கேங்கே பச்சே கியா சர்வீஸ் கத். இப்போ பார்க்கலாம் குழந்தைகள்லாம் என்ன சேவா பண்ணுறீங்க, சவால். அதனால் போய் சேவா பண்ணிவிடுவோம் கோயிலில். பாப் தோ கஹத்தே ये ஞான் சப் தர்ம வாலோं के लिए है. பாபா சொல்கிறாரு, இந்த ஞானம் அனைத்து தர்மத்தில் இருப்பவர்களுக்கானது. உன்னுக்கு भी कहना है, அவங்களுக்கும் போய் சொல்லுங்க. அப்பா சொல்கிறார், என்னை நினைத்தால் உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திரத்தினுடைய பாவம் கட்டாகிவிடும், அழிந்துவிடும். பவித்ர பண்ணாஹே, தூய்மை ஆகணும். கிஸ்கோ भी तुम ராக்கி பான் சக்தே, நீங்கள் யாருக்கு வேணால் போய் ராக்கி அணிவிக்க முடியும். யூரோப்பியனுக்கு भी பான் சக்தே, ஐரோப்பியர்களுக்கு கூட நீங்கள் இந்த ராக்கி கயிறை அணிவிக்க முடியும். கோய் भी हो, யாராக வேணால் இருக்கட்டும். உஸ்கோ கேனா, அவங்களுக்கு சொல்லுங்கள். பகவான் வாக்கியம் ஜரு கோய் தன்சே கஹேங்கேனா, பகவான் வாக்கியம் சொன்னால் நிச்சயமாக அவர் உடல் மூலமாக தானே சொல்லியிருப்பார் இல்லையா? கேட்டேகே மாமேக்கம் யாது கரோ, அவர் என்ன சொல்கிறாரு? மாமேக்கம் யாது, மனதால் என்னை தஞ்சம் அடைஞ்சு நினைவு செய்யுங்க. தேகக்கே சப் தரம் சோர் அப்படிக்கோ ஆத்மா சம்ஜோ, தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுட்டு தன் ஆத்மானு நினைங்க. பாபா கிட்னா சம்ஜாத்தே, பாபா எவ்வளோ புரிய வைக்கிறார். फिर भी नहीं समझते हैं. இவ்வளோ புரிய வச்சும் புரிந்து கொள்ளவில்லை என்றால்
பாபா புரிஞ்சிக்கு வரான். இவ்வளோ நான் புரிய வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கல. இன்கி தக்தீர்மே நயீக, இந்த குழந்தையினுடைய அஷ்டத்தில் இல்லை. ஏதோ சமஷ்டே ஹோங்கே ஷிவ் பாபா படாத்தே, நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஷிவ் பாபா படிப்பு சொல்லி கொடுக்குறார். ரத்து பிக தோ படானா சாக்கே, ரதம் இல்லாமல் அவர் எப்படி படிப்பு சொல்லி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இசாரா தேனா ஹி பஸ், சமிக்கை கொடுத்தாலே போதும். कोई बच्चों को समझाने की प्रैक्टिस अच्छी है. சில குழந்தைகளுக்கு இந்த புரிய வைக்கக்கூடிய பயிற்சி நன்றாக இருக்கின்றது. பாபா மம்மா கிளி तो समझते हो ये ऊंच पद पाने वाले हैं. மம்மா பாபா இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம புரிஞ்சுருக்கிறோம். இவங்க உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள். மம்மா பி சர்வீஸ் கத்தி தேனா, உயர்ந்த பதவி அடையிறாங்கங்கிறதுக்காக அவங்க சும்மா இல்லை, சேவா பண்ணினாங்க இல்லையா, மம்மா கூட சேவா பண்ணினார்கள் தானே. இன் பாத்தோம் को भी समझाना होता. இதையெல்லாம் கூட நீங்கள் புரிய வைக்கணும் எல்லாருக்கும். மாயா கே பி அநேக பிரகார் கே ரூப் ஹோத்தே. இப்போ மாயாவினுடைய ரூபம் கூட அநேக விதமான ரூபங்கள் இருக்குது. बहुत कहते हैं हमारे में मम्मा आती हैं, शिव बाबा आते हैं. இன்றைக்கி மாயா உபதேயம் பாபா சொல்கிறார். நிறைய பேர் எனக்குள்ளே சிவ பாபா வந்திருக்கார், எனக்குள்ளே மம்மா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார்கள். परंतु नई नई पॉइंट्स तो मुकर्रर तन द्वारा ही सुनाएंगे कि दूसरे किसी द्वारा सुनाएंगे, ये हो नहीं सकता. ஆனால் புது புது பாயிண்ட்ஸ் பாபா நிச்சயிக்கப்பட்ட உடல் மூலமாகத்தான் சொல்லுவார். வேற யார் மூலமாவது சொல்லுவாரா? இது முடியவே முடியாது. புது பாயிண்ட்ஸு நிச்சயிக்கப்பட்ட சரீரம் பிரம்மா, அடுத்தது குல்சா தாதி, இது மூலமாக தான் சொல்லுவாரே தவிர பாபா வேறு யார் மூலமாகவும் சொல்கிறது முடியவே முடியாது. ऐसे तो बच्चियाँ भी बहुत प्रकार के पॉइंट्स अपनी भी सुनाती है. சிஸ்டர்ஸ் கூட பலவிதமான பாயிண்ட்ஸு பாபா சொல்கிறார். அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட கருத்துக்களை சொல்கிறாங்க. மேகசின் மே கிட்னி பார்த்தே ஆத்தி, பத்திரிகைகளில் எத்தனை விஷயங்கள் வருகிறது. ஐசனைக்கு மம்மா பாபா உண்மையாக ஆத்தே ஓ லிக்வாத்தே. அப்புறம் அம்மா பாபா அவங்களுக்குலாம் வந்து அதை எழுத வைக்கிறாரு அப்படியா? நை, கிடையாது. பாப் தோ யஹா டைரக்ட் ஆத்து, பாபாவோ இங்கே தான் நேரடியாக பாபா வர்றாரு. தப் தோ யஹா சுன்னைக்கிலே ஆத்து, இங்கேனா பாபா எங்கே சொன்னார்? மவுண்ட் ஆபு. அதனால தானே நீங்கள் இங்கே கேட்குறதுக்காக நேரில் வர்றீங்க. அகர் மம்மா பாபா கோயுமே ஆத்தே तो फिर वहाँ ही बैठ उनसे पढ़े. சரி, அப்போ மம்மா பாபா அவங்களுக்குலாம் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே உட்காந்து அவங்கக்கிட்ட ஞானத்தை கேளுங்க, படிங்க. புரியுதா பாபா சொல்கிறது? யஹாங்க அன்னைக்கு சப்கோ கசிசு தீங்க. ஆனால் அப்படி இல்லை, எல்லாருக்கும் இங்கே வர்றதுல தானே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, ஈர்ப்பு ஏற்படுது. தூர் ரகனே வாழங்கோ அவருக்கு ஜாஸ்தி கசிஸ் होती. அது தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகம் என்ன ஆகுது? மவுண்டாக போகணும், பாபாவுக்கு முன்னாடி உட்காந்து கேட்கணும், அந்த அதிக ஈர்ப்பு தூரத்தில் இருக்கவங்களுக்கு ஏற்படுது. तो बच्चे ஜென்மாஷ்டமி पर भी बहुत सर्विस कर सकते हैं. அதனால் குழந்தைகளே, ஜென்மாஷ்டமி கிருஷ்ணருடைய பிறந்த நாளில் நீங்கள் நிறைய புரிய வைக்க முடியும், சேவா பண்ண முடியும். என்னெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதையும் பாபா சொல்லி கொடுக்குறார். ஸ்ரீ கிருஷ்ண கா ஜனம் கப் ஹுவா, ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறப்பு எப்போ ஏற்பட்டது? ये भी किसको पता नहीं है, இது கூட யாருக்கு தெரியாது. துமாரி அப் ஜோலி பர் ரஹி है, உங்களுடைய பை இப்போ நிறைஞ்சிட்டே இருக்குது. तो खुशी रहनी चाहिए, அப்போ குஷியாக இருக்கணும். परंतु பாபா देखते हैं, ஆனால் பாபா பார்க்குறாரு. குஷி கோய் கோயுமே பில்குல் கி நை. சில பேர்கிட்ட கொஞ்சம் கூட குஷியே இல்லை. பார்க்குறார் பாபா. ஸ்ரீமத் பனா சல்னே கா தோ ஜெசே கசம் உட்டா லேத்தே ஹேன், குஷியே இல்லையா. ஸ்ரீமத் படி நடக்க மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்த மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம், எங்களுடைய இஷ்டம்தான் பாபா அப்படின்னு உறுதிமொழி எடுத்த மாதிரி உட்காந்துருக்காங்கன்ற பாபா. सर्विसबल बच्चों को तो जैसे सर्विस से सर्विस सूझती रहेगी. சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சேவை 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 தான் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். समझते हैं बाबा की सर्विस नहीं की, किसको रास्ता नहीं बताया तो गोया हम अंधे रहे. பாபாவோட சேவை செய்யலை, இன்றைக்கி யாருக்கும் நான் பாதை சொல்லலை, இன்றைக்கி நான் குருடனாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு குழந்தைங்க நினைக்கிறாங்களாம் சேவா பண்ணலைன்னா.
ये समझने की बात है ना, இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? बैज में भी श्री कृष्ण का चित्र है. बैजिல் கூட பாருங்க ஸ்ரீ கிருஷ்ணருடைய சித்திரம் இருக்கு. इस पर भी तुम समझा सकते. இந்த படத்தை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், புரிய வைக்க முடியும். कोई से भी पूछो इनको काला क्यों दिखाया है. யார்கிட்ட வேணால் கேளுங்க, ஏன் இவங்கள கருப்பாக காட்டியிருக்கிறீங்க. பத்தா நை சக்கேங்கே, அவங்களால சொல்ல முடியாது. சாஸ்திரமே லிக் தியா ராம் கி ஸ்திரீ சுராயி கை. சாஸ்திரங்களை என்ன எழுதி வச்சுட்டாங்கன்னா, ராமருடைய சீதையை திருடிட்டு போயிட்டான். பரத்து ஐசி கோய் பாத் வஹா ஹோத்தி நெய். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கலை. கதை இந்த விஷயங்கள் நடக்கலை. பாபா புரிய வைக்கிறேன். சாஸ்திரங்களில் கதை என்ன எழுதியிருக்காங்களோ அது தேக அபிமானத்தில் எழுதப்பட்டது. தும் பாரதவாசிகி பரிஷ்தானித்தே. நீங்கள் பாரதவாசிகள் தான் தேவலோகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க. அப்போ கப்ரிஷ்தானி பனேஹே, இப்போ என்ன ஆயிட்டீங்க, மயான வாசி, மரண லோகத்தின் வாசி ஆகியிருக்கிறீங்க. பிறகு ஞான ஸ்திதியில் அமர்ந்து தெய்வீக குணங்களை தாரணை செய்து தேவலோகத்தை சேர்ந்தவர்களாக ஆக்குகிறீர்கள். சர்வீஸ் தோ பச்சோं को करनी है. சேவையோ குழந்தைகள் தான் செய்யணும். சப்கோ பைகாம் தேனா, எல்லாருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். இஸ்மே படி சமஜ் சாயி. நான் எல்லாருக்கும் செய்தி கொடுக்கறதுல கூட பாபா சொல்கிறார், ரொம்ப உங்களுக்கு புத்திசாலித்தனம் வேணும். இத்னா நஷா சாயி ஹம்கோ பகவான் படாத்தே ஹே. இவ்வளோ போதை இருக்கணும். எங்களுக்கு பகவான் படிப்பு சொல்லி கொடுக்குறார், அந்த போதை இருக்கு. பகவான்கே சாத் ரஹத்தே ஹே, பகவான் கூடவே இருக்கும். भगवान के बच्चे भी हैं तो फिर हम पढ़ते भी हैं. பகவானுடைய குழந்தையாக இருக்கிறோம், பிறகு நம்ம அவர்கிட்ட படிக்கவும் செய்கிறோம். போர்டிங் में रहते हैं तो फिर बाहर का संग नहीं लगेगा. உள்ளேயே இருக்கிறவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய தொடர்பினுடைய சாயம் ஏற்படாது. யஹாங் பி ஸ்கூல் ஹைனா, இங்கேயே உள்ளுக்குள்ளே ஸ்கூல் இருக்கு இல்லையா. கிறிஸ்டியன் में फिर भी मैनर्स होते हैं. கிறிஸ்டின்ஸில் பார்த்திங்கன்னா இருந்தாலும் நல்ல நடத்தையோடு இருக்கிறவங்க இருக்காங்க. அபித்தோ பில்குல் நோ மேனர்ஸ். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எந்த நடத்தை யார்கிட்டேயும் இல்லை. தமோ பிரதான் பத்தித்தஹ. எப்படி இருக்கிறாங்களா, தமோ பிரதானமாக பத்தித்தமாக இருக்கிறாங்க. தேவதாவுக்கே ஆகி ஜாக்கர் மாத்தா டேக்தே ஹே. தேவதைகளுக்கு முன்னாடி போய் தலை வணங்குகிறார்கள். கித்தினி உன்கே மகிமா ஹே. தேவதைகளுடைய மகிமை பாருங்க, எவ்வளோ இருக்கு அவங்களுக்கு. சத்தியமே சபிக்கு தேவி கேரக்டர் தே, அபி ஆசுரி கேரக்டர் ஹே. சத்தியத்தில் எல்லாருடைய நடத்தையும் தெய்வீகமான நடத்தையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாருடைய நடத்தையும் அசுரன் நடத்தை. ஐசைசே தும் பாஷன் கரோ, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுங்க, சொற்பொழிவு செய்யுங்க. तो सुनकर बहुत खुश हो जाए. கேட்குறவங்க கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். முக்குச்சோட்டா பாத்து படி ये श्री कृष्ण के लिए कहते हैं. வாய் சிறுசு, விஷயம் பெருசு. இது ஸ்ரீகிருஷ்ணருக்காக சொல்லப்பட்டதா. வாய் சின்ன வாய், ஆனால் விஷயம் பெருசுங்கிறது கிருஷ்ணருக்காக சொல்லியிருக்காங்க. அப்படி இப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை கேட்குறீங்க. இத்தனா படா பண்ணேக்கிலே நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்குறீங்க, எவ்வளோ உயர்ந்தவங்களா ஆகிறதுக்காக. தும் ராக்கி கோய் கோவி பாந்து சக்தி. ராக்கி யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் கட்ட முடியும். ஏ பாப்கா பைகாம் தோ சப்கா தேனா. பாபாவுடைய இந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தே ஆகணும். ஏ லடாயி சொர்க்கக்கே துவார் கொல்தி ஹே. இந்த யுத்தமானது சொர்க்க வாசலை திறக்குது. பத்தித் சே பாவன் பன்னா ஹே, பாப்கோ யாது கர்னா ஹே. பத்தித்தத்திலிருந்து இப்போ தூய்மையாக வேண்டும், பாபாவை நினைக்க வேண்டும். இதெல்லாம் பாபா கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்காக விசேஷமாக சொல்கிறார். நமக்கு யுத்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னாகும், சொர்க்க வாசல் திறந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆகணும், பத்தித்தத்திலேருந்து பாவனம் ஆக வேண்டும், பாபாவை நினைக்க வேண்டும். தேகதாரிக்கும் நெய்யாது கர்னாகே, தேகதாரியை நினைக்கவே கூடாது. ஏகி பாப் சர்வகி சத்கதி கர்த்தேகே. ஒரே ஒரு பாபா எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குறாரு.
ये है அயனேஜ்டு வேர்ல்டு. இந்த உலகம் இருக்கிறதே இரும்பு யுகம், இரும்பு யுகத்துக்கான உலகம். तुम बच्चों की बुद्धि में भी नंबरवार पुरुषार्थ अनुसार धारणा होती है. உங்களுடைய புத்தியில் கூட வரிசை கிரமமாக புருஷார்த்த அனுசாரமாக தான் தாரணை ஆகுது. स्कूल में भी स्कॉलरशिप लेने के लिए बहुत मेहनत करते हैं. பள்ளிக்கூடத்தில் கூட ஸ்காலர்ஷிப் வாங்கணுன்றதுக்காக, உதவித்தொகையை வாங்கிறதுக்காக அதிகம் உழைக்கின்றார்கள். யஹாங் பி கித்தனி படி ஸ்காலர்ஷிப் ஹே, இங்கே கூட எவ்வளோ பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. சர்வீஸ் बहुत है, சேவை நிறைய இருக்குது. மாதாயும் भी बहुत सर्विस कर सकती हैं. சித்திர भी सब उठाओ. தாய்மார்கள் கூட நிறைய சேவா பண்ண முடியும். சித்திரத்தை எடுத்துக்கோங்க, போங்க, படங்களை எடுத்துகிட்டு போங்க. श्री कृष्ण का काला, नारायण का काला, रामचंद्र का भी काला चित्र उठा, शिव का भी काला. फिर बैठ समझा. படம் எப்படிப்பட்ட படம்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா, ஸ்ரீகிருஷ்ணனுடைய கருப்பு படம், நாராயணனுடைய கருப்பு படம், ராமச்சந்திரனுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கோங்க, சிவனுடைய கருப்பு படத்தை எடுத்து பிறகு உட்காந்து புரிய வைங்க. தேவதாவுக்கு காலா கியூ கியா है. என்ன புரிய வைக்கணும், கேள்வி கேட்கணும் அவங்கக்கிட்ட. தேவதைகளை ஏன் கருப்பாக காட்டியிருக்கின்றார்கள்? ஷியாம் சுந்தர், பேர் ஷியாம் சுந்தர். ஸ்ரீநாத் துவாரே ஜாவோ तो बिल्कुल काला चित्र है. நீங்கள் ஸ்ரீநாத் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா முழுவதும் அவருடைய உருவத்தை கருப்பாக காட்டியிருக்கா. तो ऐसे ऐसे चित्र इकट्ठे करने चाहिए. அப்படி இருக்கிற படங்களையெல்லாம் நீங்கள் சேர்த்து வைங்கன்றார் பாபா. எல்லாருடைய கருப்பு கருநீளத்தில் காட்டியிருப்பாங்களே அந்த படத்தெலாம் சேர்த்து வைங்க. அப்புனாவே திக்கானா சாய், தன்னோடதையும் நீங்கள் காட்டணும். श्याम सुंदर का अर्थ समझा कर कहो कि तुम भी अब राखी बांध, काम चिता से उतर ज्ञान चिता पर बैठेंगे तो गोरा बन जाएंगे. ஷியாம் சுந்தரனுடைய அர்த்தத்தை புரிய வச்சுட்டு பிறகு சொல்லுங்க, நீங்கள் கூட இப்போ இந்த ராக்கியை கட்டினதுக்கு பிறகு காம சதியிலேருந்து கீழே இறங்கி ஞான சதியில் உட்காந்து விட்டால் அழகானவங்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ராக்கியை கட்டிட்டு சொல்லுங்கள். யஹாங் भी तुम सर्विस कर सकते हो, இங்கே கூட நீங்கள் சேவா பண்ண முடியும். भाषण बहुत अच्छी रीति कर सकते हो कि इनको काला क्यों किया. இன்றைக்கி பாபா எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பேசுங்க, டாப்பிக்கு கொடுத்து சொற்பொழிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஷியாம் சுந்தர் டாப்பிக்கு கொடுத்துட்டார் நமக்கு. இந்த கோகுலாஷ்டமியில் சேவா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொற்பொழிவு நீங்கள் ரொம்ப நல்ல முறையில் செய்ய முடியும். இவங்கள கருப்பாக்குனது, இவங்க ஏன் கருப்பானாங்க அப்படிங்கிறது நீங்கள் நல்லா சொற்பொழிவு பண்ண முடியும். சிவலிங் கோபி காலா கியூங்கியா, சிவலிங்கத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, கருப்பாக்கிட்டாங்க. அப்போ சிவலிங்கத்தையும் ஏன் கருப்பாக்குனாங்க? ஷியாம் சுந்தர் கியூ கத்தே, ஏன் வந்து ஷியாம் சுந்தர்னு சொல்லியிருக்காங்க? ஹம் சம்ஜ, நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். இஸ்மே கோய் நாராஜ் நஹி ஹோகா, இப்படி சொன்னீங்கன்னா யாரும் கோவப்பட மாட்டாங்க. பாபா சொல்கிறாரு, சரி நம்மளும் போய் செய்வோம். ஆனால் சொல்லும்போது நம்மகிட்ட யுக்த நிலை இருக்கணும். அவங்கக்கிட்ட வந்து இறக்கப்பட்டு புரிய வைக்கணும், அந்த இது இருக்கணும். நான் சொன்னால் அவங்க என்ன சண்டை போடுவாங்களா, ஏற்றுக்குவாங்களா, இப்படி நமக்குள்ளேயே ஒரு குழப்பம், நம்பிக்கை இல்லாமல் நம்ம போய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. இல்லை பாபா சொன்னார் நான் அப்படி சொல்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடாது. நம்பிக்கையோட பகவான் என் மூலமாக சொல்கிறேன்னா சொல்லலாம். சர்வீஸ் தான் பௌத் சகஜ், சேவை வந்து ரொம்ப ஈஸி. பாபா புரிய வச்சுட்டே இருக்கார். பற்றே அச்சே குண்டான், சேவா பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டமே இல்லை, எல்லோரும் பண்ணலாம். ஆனால் பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறார்? குழந்தைகளே, நல்ல குணத்தை தாரணா பண்ணுங்க. குல்கா நாம்பாலா கரோ, குலத்தினுடைய பேரை வெளிப்படுத்துங்க. பிராமண குலத்தின் பேரை பிரபலப்படுத்துங்க. தும் ஜான்டே ஹோ அபி ஹம் ஊஞ்ச்டே ஊஞ்ச் பிராமன் குல்கே, உங்களுக்கே தெரியும்ல நாம் யார் இப்போது உயர்ந்ததில் உயர்ந்த பிராமண குலத்தை சேர்ந்தவங்க. फिर ராக்கி பந்தன் கா அர்த்த தும் கோய் को भी समझा सकते. ராக்கி பந்தனத்துக்கான அர்த்தத்தையும் நீங்கள் யாருக்கு வேணாலும் புரிய வைக்க முடியும். வேஷ்யாங்கோ भी समझा कर ராக்கி பாந்த் सकते हो. விலை மாதர்களுக்கும் கூட நீங்கள் புரிய வச்சு ராக்கி கட்ட முடியும். பாபா என்னதில்ல இந்த மாதம் வந்து விலை மாதர்களை சொல்லிகிட்டே இருக்கார். சித்ரபி சாத்மே ஹோ, படம் உங்கள் கூடவே இருக்கட்டும். பாபா சொல்கிறாங்க மாமேக்கம் யாதுக்கரும். அவர் சொல்கிறாரு மாமேக்கம் யாதுக்கரும். மாமேக்கம் யாதுக்கரும்னா மனசால் தஞ்சமடைஞ்சு
பாபாவை நினைக்கிறது. ஃபர்மான் மானே से तुम கோரே பன் ஜாயேங்கே. இந்த ஒரு கட்டளையே நீங்கள் ஏற்று நடந்தாலே அழகானவங்களா வெள்ளையா ஆக்கி விடுவீர்கள். பகுத் யுக்தியாக நிறைய யுக்திகள் இருக்கிறது. சொன்னைக்கு நம்ம முரளியை ரிவைஸ் பண்ணும்போது என்னென்ன யுக்திகள் சேவைக்காக பாபா சொல்லியிருக்காரு நம்ம எடுத்து எழுது. கோய் பி நாராஜ் நஹி ஹோகா. இந்த யுக்திப்படி நடந்தால் யாரும் கோவப்பட மாட்டார்கள். कोई भी मनुष्य मात्र किसकी सदगति कर नहीं सकते சிவாயே ஏக்குக்கே. ஒருத்தரை தவிர எந்த மனுஷனாலையும் சத்கதி என்பது கொடுக்க முடியாது. பல் ராக்கி பந்தன் கா தின் ना हो கப்பி பி ராக்கி பாந்த் சக்தே. ராக்கி நாள் தான் ராக்கி கட்டணும்னு இல்லை, அது ராக்கி இல்லாத நாளாக இருந்தால் கூட நீங்கள் போய் ராக்கி கட்டலாம். நம்ம அப்படி தானே பண்ணுறோம் இல்லையா? ராக்கி இல்லாத நாளில் கூட நீங்கள் போய் என்ன பண்ணலாம், எப்போ வேணால் ராக்கி அணிவிக்க முடியும். ஏதோ அர்த்த சமஜனா ஹே. இந்த அர்த்தத்தை புரிஞ்சிட்டா போதும். ராக்கி கட்டுறதுடைய அர்த்தத்தை புரிஞ்சு ராக்கி ஜப்சாயே தப் பாந்தி ஜா சக்தி ஹே. எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ராக்கியை கட்ட முடியும். துமாரா தந்தா ஹீ ஏ ஹே. உங்கள் வேலையே இது தானே. ஏன்னா ராக்கி கட்டுறதே தூய்மைக்காக தானே இல்லையா? போலோ பாப்கே சாத் பிரதிஜ்ஞா கரோ. நீங்கள் சொல்லுங்கள், பாபாட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க. பாப் கத்தே ஹே. என்ன ப்ராமிஸ் பண்ண, ராக்கி கட்டிட்டு ப்ராமிஸ் வாங்கணும் இல்லையா? என்ன ப்ராமிஸ் வாங்கணும் சொல்லித்தர, அதுவும் சொல்லி கொடுக்குறாரு பாபா நமக்கு. பாபா சொல்கிறாரு, அப்பா சொல்கிறாரு, மாமேக்கும் யாதுக்கிறதோ பாவன் பன் ஜாயேங்கே. என்னை மனசார நினச்சா தூய்மையாகி விடுவீர்கள் என்று சொல்கிறார். இது சொல்லுங்கள். மசூதி மேபி ஜாக்கத்தும் உनको समझा सकते हो. மசூதியில் கூட போய் நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஹம் ராக்கி பாந்த்னே கே லியே ஆயே ஹே. நாங்கள் உங்களுக்கு ராக்கி கட்டுறதுக்காக வந்திருக்கிறோன்னு சொல்லுங்கள். ஏ பாத் தும்கோ பி சமஜ்னே கா ஹக் ஹே. இந்த விஷயத்த நீங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லுங்கள். எந்த விஷயத்த? அப்பா சொல்கிறாரு, அவரை நினச்சா பாவம் அழிஞ்சிடும், தூய்மையாகி தூய்மையான உலகத்துக்கு எஜமான் ஆகிடுவோம். அபிட்டோ பத்தித்த துனியா ஹேனா. இப்போவோ உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது? பத்தித்தமான உலகமாக இருக்குது இல்லையா? கோல்டன் ஏஜ் தீ ஜரூர், अब आयन ஏஜ் ஹே. யுகம் தங்க யுகமாக இருந்தது, இப்போ இரும்பு யுகமாக இருக்குது. தும்கோ கோல்டன் ஏஜ் மே குதா கே பாஸ் நஹி ஜானா ஹே. நீங்கள் தங்க யுகத்துக்கு போகணும். இறைவன்கிட்ட குதானா அல்லாட்ட போக வேண்டாமா? ஐசி சுனாவோ. இப்படி சொன்னீங்கன்னா ஜட்டாக்க ஜர்னமே பர் படுங்க, உடனே வந்து உங்கள் காலில் விழுந்து விடுவார்கள். अच्छा, मीठे मीठे सिक्लते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते. தாரணா கேலிய முக்கிய சார். நாம் தாரணை செய்வதற்காக முக்கியமான சாரம். முதல் பாயிண்ட், ज्ञान रत्नों के सागर से जो अविनाशी ज्ञान रत्न प्राप्त हो रहे हैं उनकी वैल्यू रखनी है. विचार सागर मंथन कर स्वयं में ज्ञान रत्न धारण करने हैं. मुख से सदैव रत्न निकालने. ஞான ரத்தினங்களின் கடலில் இருந்து அழியாத ஞான ரத்தினங்கள் எதை பிராப்தியாக அடைந்திருக்கின்றோமோ அதனுடைய மதிப்பு வைக்க வேண்டும். ஞான சிந்தனை செய்து தனக்குள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும். வாயிலிருந்து சதா ரத்தினங்கள் வெளிவர வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், याद की यात्रा में रहकर वाणी को जोरदार बनाना है. याद से ही आत्मा कंचन बनेगी, इसलिए याद करने का अक्ल सीखना है. நினைவு யாத்திரையில் இருந்து வார்த்தைகளை சக்திசாலி ஆக்க வேண்டும். நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா தூய்மையாகும். அதாவது பாபா சொன்னாங்க இல்லையா, தங்கமாகும். ஆகையினால நினைவு செய்வதற்கான அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புத்திசாலித்தனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
वरदानम मेरे पन के सूक्ष्म स्वरूप का भी त्याग करने वाले सदा निर्भय बेफिक्र बादशा भव என்னுடையது என்ற சூட்சம ஸ்வரூபத்தையும் தியாகம் செய்யக்கூடிய, என்னோடதுன்னு நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதனுடைய சூட்சம ஸ்வரூபத்தையும் தியாகம் செய்யக்கூடிய சதா பயமற்றவர் கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். आज की दुनिया में धन भी है और भय भी है. இன்றைக்கி உலகத்தில் செல்வமும் இருக்குது, பயமும் இருக்குது. जितना धन उतना ही भय में ही खाते, भय में ही सोते. எந்த அளவுக்கு செல்வம் இருக்குதோ அந்த அளவுக்கு பயத்திலேயே சாப்பிடுகிறார்கள், பயத்திலேயே தூங்குகிறார்கள். ஜஹாங் மேரா பன் வஹாங் பய ஜரூர் ஹோகா. எங்கே என்னுடையதுன்னு இருக்குதோ அங்கே கண்டிப்பாக பயம் இருக்கும். கோய் சோனா ஹிரன் பி அகர் மேரா ஹே தோ பய ஹே. பொன் மான் கூட என்னுடையதாக இருந்தால் பயம் இருக்கும். லேக்கின் यदि मेरा एक शिव बाबा है तो निर्भय बन जाएंगे. ஆனால் என்னுடைய பாபான்னு இருந்தால் பயமற்றவங்களா ஆகிவிடுவோம். तो सूक्ष्म रूप से भी मेरे मेरे को चेक करके उसका त्याग करो. அதனால் சூட்சமத்தில் கூட என்னோடது என்னோடதுன்னு என்ன இருக்கோ அதை தியாகம் செய்து நிர்பய பேஃபிக்ர பாசா ரேகா வரதான் மில் ஜாயேகா. அதை தியாகம் பண்ணிட்டோன்னா பயமற்றவங்களா கவலையற்ற ராஜாவாக இருக்கிறதுக்கான வரதானம் நமக்கு கிடைத்துவிடும். ஸ்லோகன் दूसरों के विचारों को सम्मान दो तो आपको सम्मान स्वतः प्राप्त होगा. மற்றவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்தால் நமக்கு மதிப்பு தானாகவே கிடைக்கும். மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் போது நமக்கு மதிப்பு தானாகவே கிடைக்கும். अव्यक्त इशारा सहज योगी बनना है तो परमात्मा प्यार के अनुभवी बनो. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். एक तरफ बेहद का वैराग्य हो, दूसरी तरफ बाप के समान बाप के लव में लवलीन रहो. एक सेकंड और एक संकल्प भी इस लवलीन अवस्था से नीचे नहीं आओ. ஒரு பக்கம் எல்லையற்ற வைராகியம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பாபாவுக்கு சமமாக பாபாவோட அன்பில் மூழ்கி இருங்க. ஒரு செகண்ட் மேலும் ஒரு வினாடி கூட இந்த அன்பில் மூழ்கிய நிலையில் இருந்து கீழே வந்துடாதீங்க. அப்படிப்பட்ட அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய குழுதான் பாபாவை வெளிப்படுத்துவார்கள். आप निमित्त आत्माएं पवित्र प्रेम और अपनी प्राप्तियों द्वारा सभी को श्रेष्ठ पालना दो, योग्य बनाओ, अर्थात योग्य बनाओ. நிமித்தமான ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையான அன்பு மற்றும் தன்னுடைய பிராப்திகள் மூலமாக அனைவருக்கும் உயர்ந்த பாலனை கொடுங்கள், யோக்கியமானவங்களாக ஆக்குங்க. அர்த்தம் யோகியா ஆக்குங்கள், யோக்கியமானவர் ஆக்குங்கன்னு அர்த்தம் யோகியா ஆக்குங்க. ஆக இன்றைக்கி வானில பாபா நமக்கு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திக்காக எப்படிலாம் போய் நம்ம கோயிலில் சேவா பண்ணணும் அதுக்கான யுக்திகள் பாபா நமக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு. மேலும் குணங்களை தாரணையும் பண்ண சொல்லிட்டு தாரணையில் ஞானத்தை பற்றியும் யோகா பற்றியும் நமக்கு சொல்லியிருக்காரு. யோகா பண்ணுனா தான் நம்ம ஆத்மா தங்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞான ரத்தினங்கள் தான் நம்ம வாயிலிருந்து வெளியே வரணும். இதுக்காக இன்றைக்கி நாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் உறுதிமொழி எடுப்போம். இன்றைக்கி குணம் சக்தி 16/8/25 குணம் अटेंशन रहे कि सारे विश्व को सहयोग देने वाला साल्वेशन आर्मी हूँ. முழு உலகத்திற்கும் சகயோகம் கொடுக்கக்கூடிய மீட்பு படை வீரன் என்ற கவனத்தில் இருங்கள். இந்த கவனம் நமக்குள்ளே இருக்கணும்.
முழு உலகத்துக்கும் உதவி செய்யக்கூடிய மீட்பு படை வீரன். சக்தி, இந்த சக்தி நம்ம கேட்கும்போது அப்படியே கேட்கக்கூடாது, அப்படியே அதை யோகமாக அனுபவம் பண்ணிகிட்டே போனோன்னா ஃபுல் டே நமக்கு இது நினைவுக்கு வந்துட்டே இருக்கும். सुप्रीम कमांडर से सर्व शक्तियों का बल प्राप्त कर मैं आत्मा शक्ति संपन्न बन अपने शुद्ध और शक्तिशाली संकल्पों के प्रकम्पन से विश्व की कमज़ोर आत्माओं को सल्वेशन देकर मदद कर रही हूँ. குணம் வந்து சொன்னார் இல்லையா, மீட்பு படைன்னு சொன்னார், படை. அப்போ அவங்களுக்கு வந்து கமாண்டர், இப்போ மிலிட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் கமாண்டர் இருப்பாங்க, அதாவது கட்டளையிடக்கூடியவர் இருப்பார். பாபா சொல்கிறாங்க, சுப்ரீம் கமாண்டரிடம் இருந்து அனைத்து சக்திகளினுடைய பலத்தை அடைந்து நான் ஆத்மா, சுப்ரீம் கமாண்டர் சிவ் பாபா, அவர்கிட்டேருந்து அனைத்து சக்திகளினுடைய பலத்தை அடைந்து நான் ஆத்மா சக்தி நிறைந்தவனாகி தன்னுடைய சுத்தமான மற்றும் சக்திசாலியான எண்ணங்களினுடைய அதிர்வழிகள் மூலம் உலகத்தில் இருக்கும் பலகீனமான ஆத்மாக்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றேன். பலகீனமான ஆத்மாக்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றேன். தாதிஜியினுடைய விசேஷ குணம், बिंदुबन बिंदु बाबा के याद की मस्ती में सदा मगन. புள்ளியாகி, புள்ளி பாபாவினுடைய நினைவுக்கான போதையில் சதா மூழ்கி இருந்தார். தாதிஜி சதா பாபா கே யாத் கே மஸ்தி மே கோயி ரத்தி. தாதிஜி எப்போவுமே பாபாவுடைய நினைவுக்கான போதையில் மூழ்கி இருந்தார். और हम सबको यही शिक्षा देती कि अमृत वेले अंडरग्राउंड होकर बाबा के पास बैठ जाओ. இல்லை நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு படிப்பினையே கொடுத்துருக்காரு. அமிர்த வேலையில் அண்டர் கிரவுண்டில் இருந்து, அண்டர் கிரவுண்டுனா உள்நோக்கு முகமுறை குகைக்குள்ளே போய் உட்காந்து பாபாட்ட போய் உட்காந்துடுங்க. மை லைட் பிந்து ஹோ, மேரா பாபா பிந்து ஹே. நான் ஆத்மா ஒளி புள்ளியாக இருக்கிறேன், என்னுடைய பாபா புள்ளியாக இருக்கார். இசி யாதுக்கி மஸ்திமே மேத்தோ மெகன் ரட்டிஹோ. இந்த நினைவு என்ற போதையில் நான் மூழ்கி இருக்கிறேன். ரோஜ் அமிர்த வேலே பாபா சே துவாவோं की ஜோலி பர் लेती हो. தினந்தோறும் அமிர்த வேலையில் பாபாட்டிருந்து ஆசீர்வாதங்களுடைய பைய நரைச்சிக்கிறேன். அப் சபிபி அமிர்த வேலே பாபா கி கோதி மே சிப் ஜாவோ. நீங்கள் எல்லாருமே அமிர்த வேலையில் பாபாவோட மடியில் அப்படியே உள்ளே போயிடுங்க, மடியில் போயிடுங்க. உஸ்மே சமாஜ் ஜாவ், இந்த மடியில் அப்படியே கலந்துடுங்க. லீன் ஹோ ஜாவ், அப்படியே ஐக்கியம் ஆயிடுங்க. तो सारा दिन अच्छा हो जाएगा. அப்போ முழு நாளும் உங்களுக்கு நன்றாக ஆகிவிடும். தில் மஜ்பூத் ஹோ ஜாயேகி. அப்படியே பாபாவோட மடியில் படுத்து பாபாவோட அன்பில் அப்படியே நினைவில் கலந்து இருந்தால் முழு நாள் நல்லாயிருக்கும், மனசும் வலிமையுடையதாக ஆகிடும். சதா பாபா की छत्र छाया के नीचे रहो तो माया की ताकत नहीं जो सामना कर सके. சதா பாபாவுடைய நினைவுங்கிற குடிநிலுக்கு கீழே இருந்தால் நம்ம எதுக்கிறதுக்கு கூட மாயாவுக்கு சக்தி இருக்காது. अच्छा, ओम शांति. तेरी याद में बाबा हर लम्हा हसीन बन जाए. तेरी याद में बाबा हर लम्हा हसीन बन जाए. गुजरे जो पल में
मुझसे प्रीत लगाकर अंतर का जहां दिखता, अंतर का जहां दिखता, जैसे प्रकाश का है सागर जिसने तुम्हें अपनाया, जिंदगी उसकी बन जाए तेरी याद में बाबा, हर लम्हा हसीन बन जाए तेरी याद में बाबा। मन मेरा मुस्कुराता बाबा तुमको सोच कर, मन मेरा मुस्कुराता बाबा तुमको सोच कर, हर वक्त ऐसा लगता, हर वक्त ऐसा लगता, जैसे खड़े हो पास आकर तेरे प्यार के रंग में जीवन